ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கார் வாங்க போகிறீங்களா? அதுவும் பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்களா? அப்போ கட்டாயம் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் டெமோ கார்ஸ். அதாவது டெமோ கார்ஸ்னால் என்ன, டெமோ காரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெமோ கார்னால் அதாவது நம்ம புதுசாக ஒரு வாகனத்தை வாங்க போகிறோம், ஒரு ஷோரூம்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே அந்த வாகனத்தை போலவே மாதிரியான ஒரு கார் தான் டெமோ கார். அதாவது டெஸ்ட் ட்ரைவுக்காக அந்த காரை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காரை ஓட்டி பார்த்து அது பிடிக்கும் தருவாயில் தான் புது கார்களை நம்ம புக் செய்வோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஷோரூம்குள்ளேயே ஷோகேஸ்ட் கார் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ட்ரெஸ் கடையிலலாம் போனால் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு புதுசாக ஒரு பொம்மை நிப்பாட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி நல்ல விளம்பரப்படுத்துகிற விதமாக நல்ல லைட்டெல்லாம் போட்டு நல்ல மேக்கப்லாம் பண்ணி நிப்பாட்டியிருப்பாங்க. அது டிஸ்பிளேடு கார். ஸோ இதோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை நீங்கள் வாங்குறது மூலிமா நீங்கள் தான் முதல் ஓனராக வருவீங்க. புது காரை எப்படி புக் செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கம்பெனி பேரில் தானே ரெக்கார்ட் ஆகிருக்கும், அந்த கம்பெனி பேரில் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். நம்ம பேரில் எப்படிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? அப்படி பண்ணால் ரெண்டாவது ஓனர் ஆகிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. அதாவது டெம்பரரியாக தான் இந்த காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கஸ்டமர் யாரும் இந்த காரை வாங்கிக்கிறாங்கன்னா அவங்க பேரில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனாக போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காருக்கு அதாவது இந்த காரோட விலை 10 லட்சம் ரூபாய். அந்த கார் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 1000 கிலோமீட்டருக்கு ஒரு 2% அளவில் பணத்தை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காரில் பெயிண்டிங்கு டென்டிங் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதன் விளைவாக நீங்கள் புது காரை விட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இந்த டெமோ காரை நீங்கள் வாங்கலாம். இது தாங்க இதோட பாசிட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு புது கார் வாங்கலான்னு அந்த ஷோரூமுக்கு போயிட்டு அதாவது ஒரு 2.5 லட்ச ரூபா கம்மியாகுதுன்னு இந்த காரை புக் செஞ்சீங்கன்னா, இந்த காரு எப்படியாப்பட்ட காருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த கார் டெஸ்ட் ட்ரைவுக்கு வைக்கப்பட்ட கார். இந்த காருக்கு நல்ல ஓட்ட தெரிஞ்ச கஸ்டமரும் வருவார், அறகுறையாக ஓட்ட தெரிஞ்சவரும் வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிநவீனமாக ஓட்டுறவரும் வருவார், ஓட்டவே தெரியாதவரும் வருவார். இப்போ அதிநவீனமாக ஓட்டவர் எப்படி ஓட்டி பார்ப்பாரு? அதாவது காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி பார்ப்பாரு. அப்போ அவர் மேடு பள்ளம்லாம் பார்க்க மாட்டார், நல்ல ஸ்பீடில் போவார். ஏன்னா அப்போ தான் புது கார் எடுத்தாலும் நம்மளுக்கு நல்ல குஷன்லாம் எப்படி இருக்குது, அதாவது சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா, இந்த மாதிரி பிக்கப் நல்லா இருக்கான்றதுக்காக அவர் பார்ப்பாரு. ஏன்னா ஒரு கஸ்டமர் இல்லையா, பல லட்சங்களை கொட்டி ஒரு கார் வாங்குறவர் இதெல்லாம் சோதனை பண்ணாமையா இருப்பார். அதுக்கு தானே கம்பெனியும் டெஸ்ட் ட்ரைவ் கார்னு வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்களில் நிறைய தேய்மானங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓட்டவே தெரியாதவர் அவர் என்ன பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது கிளச்சிலேருந்து பொறுமையாக கார் இருப்பார். கார் இன்ஜினில் ஆஃப் ஆயிரும். அடுத்தது மறுபடியும் ட்ரை பண்ணுவார், ஏதோ ஃப்ளூக்கில் ஸ்டார்ட் ஆயிரும், கொஞ்சம் தூரம் போவார், எங்கேயாச்சும் இடிச்சு நிறுத்திடுவார். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அதிநவீனமாக ஓட்டுறவருக்கு மேலேயும் மிஸ்டேக் வரும், அதாவது ஓட்ட தெரியாதவனாலையும் மிஸ்டேக் வரும். ஆக மொத்தத்தில் இந்த கார் எடுக்கிறதுனால அந்த கஸ்டமருக்கு இது ப்ராப்ளமாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதோட சேஸ் எல்லாம் அந்த ராடெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க புது கார்களில். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இடித்தா அலைன்மெண்ட் கோளாறுகள் வரும்ல. ஸோ அதே போன்று தான் கார்களில் அலைன்மெண்ட் பிரச்சனைகள் ஏற்படும். இன்னும் நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறீங்க, அந்த பைக்கில் இத்தனை கிலோமீட்டருக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும், அப்போ தான் அந்த பைக்கோட இன்ஜின் உங்களுக்கு செட் ஆகும்ட்டு அந்த ஷோரூம்லேயே உங்களுக்கு சொல்லி தானே கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் புது கார்களை ஆரம்பத்தில் நம்ம மென்மையாக கையாண்டானதான் அந்த இன்ஜின்லாம் நல்லா செட் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும், அந்த காரோட நாய்ஸும் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த கார்களை டெஸ்ட் ட்ரைவிங்கில் அதாவது கஸ்டமர்கள் பயங்கரமாக வெரைட்டி அடிக்கிறதுன்னு விளைவாக இந்த கார்கள் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்ப கோளாறுகளும் இருக்குது. இதை கண்டுபிடிக்க தான் சர்வீஸ் சென்டரும் இருக்குது. அந்த சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து மட்டும் இல்லைங்க, இந்த காரை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஃபீல் இருக்கும். கூட ஒரு 2.5 லட்சம் போட்டு புது காரே வாங்கியிருக்கலாம், ஏன்னா இதில் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பிரச்சனை இருக்கும்ட்டு மனசுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பள்ளி அடிச்சுட்டு தான் இருக்கும். இது தாங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. இப்போ இந்த மாதிரி டெமோ கார்களை மக்கள் வாங்குறதுக்கு காரணமே, அதாவது புது கார் வாங்கலான்னு போவாங்க. ஏன்னா யூஸ்டு கார்ஸில் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கார்களை பற்றி மக்களுக்கு நிறைய தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களே ஒரு சில இடத்துல ஏமாறும் தருவாய் தான் இருக்குது. பெரிய பெரிய மெக்கானிக்கலே இன்னும் கார்களில் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்கேம்ஸ் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்க தான் புது கார் வாங்கலான்னு மக்கள் ஷோரூம் போகிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சிருக்க பணம் பத்தாது, இல்லைனா லோனுக்கு இன்னும் நிறைய இனிஷியல் அமௌண்ட் கட்ட வேண்டி வரும். அந்த மாதம் இஎம்ஐலாம் யோசிச்சு பார்த்து இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு சுலபமாக இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி கார்களை எடுக்க துணிவோம். ஆனால் இந்த மாதிரி கார்களை எடுக்கிறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இதோட நன்மைகள் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மக்களாகிய உங்களுக்கு கொண்டுட்டு சேர்த்தேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களாம் சொல்லுங்கள்,
சொல்லுங்கள். யாராச்சும் உங்களோட நண்பர்களோ இல்லை நீங்களோ டெமோ கார்களை வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கா? இல்லை சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு சரியான குறையை வந்து தீர்த்தாங்களான்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக இந்த மாதிரி டெமோ காரோட ஆசையில் இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் கார்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தருக்கு வந்து பயனுள்ள தகவல்களாக இந்த டெமோ கார்கள் இருக்கட்டும்ன்றதான் நம்மளோட கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ தோழனாவோ நினச்சி மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் போடுறது எல்லாமே அது சுற்று வட்டாரத்தில் விசாரித்து அந்த இடத்துல இருக்கும் ஊழியர்கள்கிட்ட கேட்ட விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்த தருவாயில் நம்மளை மன்னிச்சு அதை சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம திருத்திக்கலாம்ல. மக்களோட சப்போர்ட் இல்லாமல் என்றைக்குமே ஒரு விஷயத்தில் வந்து பெரிய ஆளாக வர முடியாது. மக்களாக நீங்கள் எத்தனையோ பேர்களை வந்து எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் பெரும் உயரத்தில் வச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களோட உதவி மூலிமா நானும் ஒரு உச்சத்தை அடையணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.